இப்போ நம்ம என்ன ரியாக்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி 2 படத்தோட ட்ரெய்லர் தாங்க ரியாக்ட் பண்ண போகிறோம். ட்ரெய்லர் வந்து ஆல்ரெடி 2 days ஆயிடுச்சு. நான் தான் லேட் ரியாக்ஷன். ஸோ இது வந்து மோகன்ஜி அவர்கள் இயக்கத்தில் வெளியாக போகிற ஒரு படம். திரௌபதி 1 வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு சோஷியல் மெசேஜை வந்து பேசியிருப்பாங்க அந்த படத்தில். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கதைக்கு ஏன் அவ்வளோ ஸ்லோவாக ஸ்க்ரீன் பிளே எழுதினாருன்னு தான் எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. ஏன்னா ஹீரோ வந்து ஓப்பனிங்கில் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆவார். அப்புறமா சில பேர் கொலை பண்ணணும்னு சொல்லி அவங்கள தேடி ஃபாலோ பண்ணுவார். அவங்கள யார் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிப்பார். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்சிட்டியே இருக்காது. சுத்தமாக ஒரு இன்டென்சிட்டி இருக்காது. ரொம்ப அதுவே ஸ்லோவாக போகும். பார்க்குறவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிச்சிடும். எனக்கே ரொம்ப போர் அடிச்சு போச்சு அந்த சீன் எல்லாமே. அதுக்கப்புறம் திரௌபதி 2 அனௌன்ஸ் பண்ணாங்க. என்னடா அது திருப்பி ஏன் அதுக்கு கண்டினியூஷனா என்ன அப்படின்னு புரியல எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல்லாக ஹிஸ்டாரிக்கல் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஒரு ட்ரெய்லர் பார்க்கலாம் நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுக்கு உட்காந்துருக்கேன். ஓகேங்களா? மற்றபடி எனக்கு எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது படத்து மேலே. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம பேசலாம். ஸோ எதுக்கு வெயிட் பண்ணோம், வாங்க ரியாக்ட் பண்ணிடலாம். நெருப்பிலிருந்து பிறந்தவள் அந்த திரௌபதி. அந்த தீச்சுடரின் பெயரை எனக்கு சூடியதன் காரணத்தை இன்று நான் அறிந்தேன். இந்த ராஜ்யத்தின் மேன்மைக்காக வாழப்போகும் இவனது நாமம் வீரசிம்ம காடவராயன். இந்த உலகம் முழுவதையும் வென்று மக்கள் அனைவரையும் இந்த துக்ளக்கின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதே என் லட்சியம். இந்த உலகத்தை நம் இறைவனின் புனித ஒளியால் நிரப்ப வேண்டும். யார் அந்த ஒளியை ஏற்க மறுக்கிறார்களோ அவர்கள் இவ்வுலகில் வாழ தகுதியற்றவர் ஆவர். ஓம் நமோ நாராயணா என்ற திருநாமத்தை கூறிய இந்த நாவால் வேற எந்த இறைநாமத்தையும் சேவிக்க இயலாது. பரணி தானே அது? ஆமா, காடவராயன் வம்சத்தில் மற்றும் ஒரு கருடப்படை தளபதி. இங்கிருக்கும் எங்கள் ராமரின் விக்கிரகத்தை சிதைத்து விட்டார்கள். ஸ்ரீராமர் கிருஷ்ணர் என எத்தனை அவதாரம் எடுத்தாலும் அவர் ஸ்ரீமன் நாராயணர் தான். உயிருள்ள சொர்ண சிலை போன்ற அழகுள்ள நீ எனக்கு சொந்தமாக வேண்டும். எங்கிருந்தோ அந்த மக்கள் நம்மையால நாம் தான் காரணம். ஒரு மாதிரி காந்தாரா ஃபீல் கொடுக்குது எனக்கு. மிரட்டியோ அல்லது அடிபணிய வைத்தோ நமது இறைவனை ஏற்கச் செய்ய வேண்டும். சில காரியங்களை படை கொண்டு எதிர்கொள்ள வேண்டும். சில காரியங்களை ரகசியமாக செய்து முடிக்க வேண்டும். நமது பிரதேசத்திலிருந்து சுல்தானியர்களை விரட்டிவிட்டால் மக்களின் அச்சம் அகலும். நம் அடுத்த இலக்கு நம் மண்ணை மீட்பது, பின் தர்மத்தை நிலைநிறுத்தும் விஜய சாம்ராஜ்யத்தை கட்டுவது. அதுவே நாம் இழந்ததை மீட்பதற்கும் இருப்பதை காப்பதற்குமான தீர்வாகும். அந்த ஸ்வர்ண காமாட்சியும் ஸ்வர்ணமும் நானாலும் இந்த அரண்மனைக்கு வர வேண்டும். நீங்கள் அதற்கு பதிலாக கல்லை வழிபட்டுக் கொள்ளுங்கள். ஒரு தேசம் மேன்மையுறுவது ஆண்களால் மட்டுமல்ல, உன்னை போன்ற பெண்கள் செய்யும் தியாகத்தினாலும் தான். இந்த மண்ணில் எனது உயிர் இருக்கும் வரை என் மக்களை உங்கள் பாதைக்கு திருப்ப இயலாது. இது அண்ணாமலையாரின் மண். போற்றப்பட வேண்டியது வீரம் மட்டுமல்ல, உன் போன்ற பெண்களின் தியாகமும் கூட. ஒன்றே குலம் ஒருவனல்ல தேவன் என்ற கோட்பாட்டில் வாழ்பவர்கள் நாங்கள். அதுதான் நான் பேசியிருந்தேன்ல, திரௌபதி 1 வந்து ஸ்க்ரீன் பிளே ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லி. இதுவுமே ஸ்லோவாக தான் இருக்க போகுது. இது நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு என்னடா அப்படி சொல்கிறேன்ற மாதிரி இருக்கும். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தெரியும். படம் நிறைய பேருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நான் டக்குன்னு இப்படி சொல்கிறேன், ஏதோ ஹேட்டில் சொல்கிறேன்லாம் நினச்சிக்காதீங்க. இது ட்ரெய்லரில் வந்து நட்டி அவர்கள் அந்த டைலாக்ஸ்லாம் சிலது கன்வே பண்ணும்போதும் சரி, ஹீரோ வந்து அந்த சில சீன்ஸ், அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. ரொம்ப தெரியுது ஆர்டிஃபிஷியலாக. அது லோ பட்ஜெட் தான், இருந்தாலுமே வந்து அந்த மேக்கப்பில் இருக்கட்டும், அந்த சிஜி அதெல்லாம் வந்து லோ பட்ஜெட் தான். ஆனால் இப்போ லோக்கா படம்லாம் லோ பட்ஜெட்லாம் எடுத்தாங்க, அவங்க விஎஃப்எக்ஸ் அந்தளவுக்கு கொடுக்கலையா. அதுதான் அது வந்து லுக் ஸோ ஆர்டிஃபிஷியல், ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது எல்லா விஷயங்களுமே. அந்த
ஸ்டார்டிங்கில் அந்த கோயிலில் ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன இது வந்துருந்துச்சு. அது வந்து இது ப்ரெசன்ட் டைம் கோயில் தான். அதை பார்க்கும்போதே தெரியுது, அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபீலே வரல அந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஐ ஹோப் இதுவுமே ரிவ்யூஸில் திரௌபதி 1 மாதிரி தான் இருக்க போகுதுங்க. பார்க்கும்போது தெரியும். ஏன்னா நட்டி டைலாக் டெலிவர்ஸ்லாம் நீங்கள் பாருங்களேன், அவர் எந்த மாதிரி ஆக்ட் பண்ணுவார்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு சூப்பர் பெர்ஃபார்மர். பட் இந்த ட்ரெய்லர் கட்ஸ்லேயே அவர் பேசுகிற டைலாக்ஸ்லாம் கேட்கும்போது நமக்கே வந்து இப்படி தான் இருக்க தோணுது. அது தெரியல, நம்ம படம் பார்க்கும்போது தான் தெரியும். நான் மாற்று கருத்துக்கள் கூட இருக்கலாம், நான் சொன்னது தப்பாக கூட இருக்கலாம். அதெல்லாம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் ப்ரூவ் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு திஸ் ட்ரெய்லர் hasn't worked out for me, எனக்கு பர்சனலாக. ஸோ இதில் வீடியோ பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். தச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.